பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என்ன அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இதை எப்படி சொன்னாராம்? 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார், வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற ஆபிரகாம் காத்திருக்கிறான். 2 விதமாய் காத்திருக்கிற அனுபவம் உண்டு. என்ன தெரியுமா? ஒன்று, நான் கேட்ட காரியம் கிடைக்க காத்திருக்கிறது. இன்னொன்று, கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேற காத்திருக்கிறது. இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? நாம் கேட்ட காரியம் நம்முடைய விருப்பமாகட்டும் அல்லது எந்த ஒரு காரியமாகட்டும். பாருங்கள், ஆபிரகாம் கூடார வாசலிலே உட்கார்ந்து கண்கள் ஏறெடுத்து பார்த்தான் என்று ஆதியாகமம் 18:2 சொல்லப்பட்டிருக்கிறது. 19:1 லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்து வாசல்ல இருக்கிறான், ஆபிரகாமும் வாசல்ல இருக்கிறான். லோத்து எதை எதிர்பார்த்திருக்கிறான்? இந்த சோதோமிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? காரணம், அங்கே நாள்தோறும் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறான். சோதோமுக்குள்ளே கர்த்தர் அனுப்பி அவன் போகலை, அவனாகவே தெரிந்தெடுத்து போனான். விடுதலைக்காக காத்திருக்கிறான். எனக்கு ஒரு மாற்றம் வராதா? கர்த்தர் என்னை விடுவிக்க மாட்டாரா? காத்திருக்கிறான். ஆபிரகாம் எதற்கு காத்திருக்கிறான்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற காத்திருக்கிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் எதிர்பார்க்கிற காரியம், நாம் கேட்கிற காரியம் கர்த்தர் செய்ய காத்திருப்பது தவறில்லை. அதே நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பது போலதான் கர்த்தர் செய்வாரா என்று கேட்டால் தெரியாது. காரணம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் தீமையை விரும்பி செய்ய மாட்டார். நாம் எதிர்பார்க்கிற காரியம் அது நன்மையானதா அது தீமையானதா பல காரியங்கள் நமக்கு தெரியாது. நம்முடைய மனசு சிலதை விரும்பி இருக்கலாம், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோண்டி இருக்கலாம். அதை நம்ம ஜெபத்தில் வைப்போம். அந்த காரியம் நடக்கும் என்று எதிர்பார்த்துருப்போம். சில நேரத்தில் அது நடக்காமல் போயிடும். காரணம், அது தேவன் சொன்ன காரியம் அல்ல, நாம் கேட்ட காரியம். அதே நேரத்தில் தேவன் ஒரு வார்த்தையை தந்து, தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை தந்து நம்மை காத்திருக்க வைப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காரியத்தில் எதையுமே கர்த்தர் மாற்ற மாட்டார். நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? ஆபிரகாம் காத்திருந்தது. ஆபிரகாம் ஏதோ விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் தருவார் என்று அப்படி இல்லை. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தருடைய வார்த்தை விசேஷம் என்ன? வானமும் பூமியும் வேணா ஒளிந்து போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட, இது புரியும்படி சொல்லணும்னா இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு புள்ளி கூட அது நிறைவேறாமல் போகாது. அவர் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையும் தரையில் விழுந்து போக விட மாட்டார். அவருடைய வசனம் ஒன்று வெறுமையாய் திரும்பாது. என்ன நோக்கத்துக்காய் வசனத்தை அனுப்பினாரோ அது நிறைவேறியே ஆகும். அதை எதிர்பாரே இல்லை. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், காத்திருந்து சோர்ந்து போகிறோம். எதனால சோர்ந்து போகிறோம் தெரியுமா? நிறைய காரியங்கள் நாமவே கேட்ட காரியங்கள். அந்த காரியம் சில நேரத்தில் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம் தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் நல்லவர். இந்த நாளில் எங்களோடு பேசினீர். நீர் சொன்ன வார்த்தையிலே நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர்.
ஆபிரகாம் காத்திருந்தான், அதை பெற்றுக்கொண்டான். காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். வார்த்தையை நம்பி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.